Chemist. Sweeten contents to milk. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 31 சோசியல் மீடியாக்களிலே ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் என்னவென்றால் ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை என்பதுதான். அதாவது தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை விரைவில் மாற்றப்பட போகிறார் என்பது கடந்த ஒரு வார காலமாகவே அரசியல் வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதுவும் கடந்த ஓரிரு நாட்களில் இந்த விவாதம் அதிகமாகி இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அண்ணாமலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு டெல்லியில் கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அதற்கு பிறகு நேற்று அதாவது மார்ச் 30 அவர் கோவை விமான நிலையத்திலே கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு, இந்த ரெண்டையும் வைத்து அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் என்பதை அவருடைய ஆதரவாளர்களே, அவருக்கு ஆதரவான மூத்த பத்திரிகையாளர்களே கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துகிற வகையில் தான் செய்திகளும் வெளியிட்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் நேற்று அண்ணாமலை என்ன சொன்னார்? அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதிமுகவோடு கூட்டணி அமைந்தால் என்னுடைய மாநில தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று அமித்ஷாவே டெல்லியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருப்பது, இதெல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள். அப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறார்? கூட்டணி விஷயங்கிறது இந்த விஷயத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய கருத்தை தான் இறுதியாக எடுத்துக்கணும் நீங்கள் என்று சொல்கிறார். அடுத்ததாக இந்த ராஜினாமா பற்றி கேட்டதற்கு அண்ணாமலை வார்த்தை மாற மாட்டான் என்று சொல்கிறார். அதே போல இன்னும் ஒரு சில நாட்களில் மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் வர இருக்கிறது, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கண்ணா என்று சொல்கிறார். அதாவது அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு அண்ணாமலையுடைய அந்த ஆவேசமான அவருடைய அதிரடியான அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருந்தது என்பதுதான் அவருடைய 2 பிரஸ் மீட்லையும் நம்ம உணர முடிஞ்சுது. அதே நேரம் இன்றைக்கு ஒன் அண்ட் ஒன்லி அண்ணாமலை என்ற பெயரில் அந்த அவருடைய அண்ணாமலை ஆர்மி என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆதரவாளர்கள் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் உள்ளிட்ட சமூக தளங்களில் அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவராக நீடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அதை ட்ரெண்டிங் செய்யும் முயற்சியிலே இருக்கிறாங்க. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை அப்படின்ட்டு அப்துல் கலாம் சொன்ன அந்த வாசகத்தை போட்டு அண்ணாமலை வர்றது அவரோட அந்த வீடியோக்கள்லாம் அதில் போடுறாங்க. மை சப்போர்ட் ஒன்லி டு அண்ணாமலை ஹெட்டட் பிஜேபி, அதாவது அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிற பிஜேபியை தான் நான் ஆதரிப்பேன் என்று சில பதிவுகளை போடுறாங்க. இப்படியாக அண்ணாமலையை மையமாக வைத்து பாரதிய ஜனதாக்குள்ளேயே ஒரு விவாதம், அவர் மாற்றப்படுவார் என்ற ஒரு விவாதம், அவர் மாற்றப்படக்கூடாது என்ற ஒரு கோரிக்கைகள் கலந்த ஒரு விவாதம், இரண்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது பிஜேபியில் என்று நாம் டெல்லியிலிருந்து சென்னை, கோவை என 3 முனைகளிலும் விசாரித்தோம். அப்போது கிடைத்த தகவல்கள் என்னென்னா, அமித்ஷாவை மார்ச் 28 அண்ணாமலை நேரடியாக சென்று சந்திக்கிறார். அமித்ஷாவுடைய சம்மனின் பேரில் சென்று சந்திக்கிறார். அப்போது ஏற்கனவே அண்ணாமலை மீது எடப்பாடி பழனிசாமி அவர் இங்கே லோக்கலில் மறைந்த தலைவர்கள், இப்போதைய தலைவர்கள் பற்றியெல்லாம் அண்ணாமலை என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத ஹிந்தியிலையும் மொழிபெயர்த்து அங்கே கொடுத்த அந்த ஆடியோ வீடியோ தொகுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? நீங்கள் 2021 நம்ம அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டோம். அடுத்ததாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது நீங்கள் மாநில தலைவராக டோட்டலாக அதிமுக கூட்டணி வேண்டாம் என்பதில் நீங்கள் ரொம்ப முன்னாடியே உறுதியாக இருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க? அதுக்கு காரணம் என்டிஏ, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இல்லாமல் என்டிஏ மட்டும் நின்று நம்ம 5 சீட்டுகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொன்னீங்க. அதுக்கான சில அப்சர்வேஷனையும் எங்கள்கிட்ட கொடுத்தீங்க. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தேர்தல் முடிவுகளில் நமக்கு எந்த சீட்டுமே இல்லை. ஆனால் நாம் நம்முடைய எதிர்க்கட்சியாக நாம் கருதுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாக அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ அடுத்ததாக 2029 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருந்து நமக்கு நிச்சயமாக உறுதியாக கணிசமான எம்பிக்கள் வேண்டும். அப்படி வேண்டும்னா 2026 நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு சாதகமான ஒரு ஆட்சி அங்கே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வகையில் நம்ம யோசித்தோம்னா இப்போதைக்கு அது அதிமுக கூட்டணி தான். அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தனித்து நின்று ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை தமிழ்நாட்டில். ஆனால் திமுக வந்துவிடக்கூடாது. ஏனென்றால் 2029 நாடாளுமன்ற தேர்தலில்
நாம் கணிசமான எம்பி சீட்டுகளை பெற வேண்டும். அதற்கு 2026 நாம் ஆளுங்கட்சியோடு ஒரு பங்குதாரராக ஒரு பார்ட்னராக இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் அதிமுக கூட்டணி தான் பெஸ்ட் அப்படின்ற நம்ம முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் 2024 உங்களுடைய அந்த கருத்துக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்தோம். அது நமக்கு முழுமையான எந்த பலனையும் அளிக்கலை. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு தான் கூட்டணி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று அமித்ஷா அண்ணாமலையிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு அண்ணாமலை, பாஜகவை வளர்ப்பதற்கு என்னை நீங்கள் மாநில தலைவராக அங்கே நியமித்தீர்கள், அந்த வேலையை நான் சரியாக செய்திருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அதற்குண்டான அந்த அந்த புள்ளி விவரங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை மற்றும் வாக்கு சதவீதம் இதிலிருந்தே நமக்கு தெரியும். அதே நேரம் இன்றைய தேர்தல் ஜனநாயகத்தில் நமக்கு சீட்டு தான் முக்கியம். எவ்வளவு வாக்கு பர்சன்டேஜ் இருந்தாலும் சீட்டு வெற்றி பெற்றால்தான் அது வெற்றி கணக்கு. அந்த அடிப்படையில் என்னோட ஒரு கணக்கு என்னென்னா, 2031 சட்டமன்ற தேர்தல் தான் பாரதிய ஜனதாவோட இலக்காக இருக்கணும். இப்போ நாம் அதிமுகவோட கூட்டணி வச்சா அந்த கணக்கு நமக்கு அடிபட்டு போயிடும். நம்ம 2024 ஒரு என்டிஏ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதிமுக திமுக அல்லாத என்டிஏவை ஃபார்ம் பண்ணோம். இப்போ 2026 அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால நம்ம 2029, 31 இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் நமக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம இழக்கிற மாதிரி ஆகிடும். அதனால என்னுடைய கருத்து, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் எப்படி 2024 எப்படி நின்னமோ அதே போல் என்டிஏவா நீ அதிமுக திமுக அல்லாத என்டிஏவாக இருக்கணுங்கிறது. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கருத்து, அதாவது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் எதிர்கொள்ளும் போது 2026 நாம் ஆளுங்கட்சியோடு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரைட்டு. அதே நேரம் அப்படி ஒரு கூட்டணி உருவாவதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா என்னை விட கட்சியோட நலன் முக்கியம், மக்கள் நலன் முக்கியம். அப்படின்னா 2026 என்டிஏவில் அதிமுகவுக்கு இணையான ஒரு இடங்களை சீட்டுகளை நாம் கேட்டு வாங்கி அதில் நிற்கணும். அதுதான் நமக்கு மரியாதை. அதிமுக மேஜர் பார்ட்னர். மற்றபடி 2021 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு மிக குறைவாக இடம் கொடுத்தார்கள் அல்லவா, அதுபோல் நம்ம ஆகிடக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு அதிமுக என்டிஏவில் இருந்து நாம் அந்த கூட்டணியாக சந்திக்கும் பட்சத்தில் அதிமுகவுக்கு இணையான இடங்களில் நாமும் போட்டியிட வேண்டும். அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும், எனக்கு வேறு எதுவும் கோரிக்கை இல்லை என்று அண்ணாமலை அமித்ஷாவிடம் சொல்லியிருக்கிறார். சரி என்று அமித்ஷாவும் அனுப்பிவிட்டார். இதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்ற அரசியல் புள்ளிகளை மிக கடுமையாக விமர்சிக்காதீங்க, அவங்க மனசு நோகும்படி விமர்சிக்காதீங்க, இதை எச்சரிக்கையாக சொல்கிறேன் என்ற அந்த எச்சரிக்கையையும் அமித்ஷா அண்ணாமலைக்கு விட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை டெல்லியில் நடந்த பிரஸ் மீட்டிலும் சரி, கோவையில் நடந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி அப்படி சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் அண்ணாமலை அமித்ஷா இருவருக்கும் இடையே நடந்த உரையாடல் இதுதான். அதே நேரம் அண்ணாமலை மீது எடப்பாடி பழனிசாமி எத்தகைய புகார்களை வைத்தாரோ, அதாவது கூட்டணி கட்சி என்று பாராமல் எங்களுடைய மறைந்த தலைவர்கள், இப்போது இருக்கிற தலைவர்கள், குறிப்பாக அவர் லண்டன் பயணம் செல்வதற்கு முன்பாக சென்னை பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை அவர் விமர்சித்த அந்த வார்த்தை, அந்த கொச்சையான வார்த்தை, அதையெல்லாம் குறிப்பிட்டு அந்த அமித்ஷாவிடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில் அதற்கு சற்றும் குறைவு இல்லாமல் அண்ணாமலையை பற்றி உட்கட்சி ரீதியாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பல்வேறு புகார்களை அமித்ஷாவிடம் எடுத்துச் சென்றிருக்கிறார் என்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்கள், அதையோடு சேர்த்து நிர்மலா சீதாராமன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அண்ணாமலை மீது அமித்ஷாவுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் என்னென்ன புகார்களை அமித்ஷா மீது சொன்னார் என்றால், நம்ம ஆரம்பத்திலிருந்தே பார்த்தா உங்களுக்கு தெரியும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இடையே சுமூக உறவு எப்போதும் இருந்ததில்லை. நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வருவார், பாஜக மாநில தலைவர் சென்னையில் தான் இருப்பார், ஆனால் சென்று சந்திக்க மாட்டார். இப்படி தொடர்ந்து அவர் 2-3 முறை சென்னை வந்த போதும் அண்ணாமலை அவரை சென்று சந்திக்காமல் அவாய்ட் செய்வார். இதுவே கட்சிக்குள் ஒரு பேச்சாக மாறியது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஒரு சம்பவம் 2024 செப்டம்பர் 11 அப்போ கோயம்புத்தூரில் அந்த ஜிஎஸ்டி சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நிர்மலா சீதாராமன் கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்தில் அன்னபூர்ணா ஹோட்டல்களின் உரிமையாளர் சீனிவாசன் எழுந்து ஒரு சில விஷயங்களை பேசுகிறார். அதாவது ஃபஸ்ட்டு வங்கிகள்லாம் எங்களுக்கு இப்போ ரொம்ப எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒரு காலத்தில் நாங்கள் வங்கிகளை தேடி நடையாய் நடந்தோம்,
மாதக்கணக்கில் நடந்தோம், ஆனால் இப்போது வங்கிகள் எங்களை தேடி வர்றாங்க என்று பாராட்டிட்டு இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் இருக்கிற முக்கியமான குளறுபடிகளை அவர் சுட்டிக்காட்டினார். அதாவது பிரெட்டுக்கு ஜிஎஸ்டி இல்லை, ஆனால் அதற்குள் வைத்து சாப்பிடுகிற க்ரீம் அதற்கு நீ 18% ஜிஎஸ்டி போடுறீங்க, இதெல்லாம் எப்படி என்று அவர் சில விஷயங்களை அவர் கேள்வியாக கேட்டார். அந்த வீடியோ மிக இயல்பாகவே அது வைரலானது. ஏனென்றால் ஒரு தொழில்துறை சார்ந்த ஒருவர் ஜிஎஸ்டி பற்றி மத்திய நிதியமைச்சரிடம் நேருக்கு நேர் ஒரு கேள்வி கேட்கிறார் என்பது மிகவும் பரவலாக அந்த வீடியோ இந்திய அளவிலே வைரலானது. அதைவிட அதிகமாக இன்னொரு வீடியோ அடுத்த சில நாட்களில் வைரலானது. என்னவென்றால், அப்படி பேசிய அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அடுத்த நாள் மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை தனியாக சென்று சந்தித்து, அவர் இருக்கிற ஹோட்டல் அறையிலே சென்று சந்தித்து, நேற்று நான் பேசினது உங்கள் மனசை புண்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவர் மத்திய நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கேட்குறார். இந்த வீடியோ அப்போ வானதி சீனிவாசன் அங்கே இருக்காங்க, ஒரு சில பிஜேபி நிர்வாகிகள் தான் அந்த அறையில் இருக்காங்க. நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா சீனிவாசன் மன்னிப்பு கேட்ட வீடியோ அது மட்டும் மீண்டும் அது எப்படியோ வெளியே வந்து அது ஏற்கனவே அன்னபூர்ணா சீனிவாசன் அந்த நிகழ்ச்சியிலே பேசிய அந்த வீடியோவை விட இது வைரலானது. உடனடியாக இது மிகப்பெரிய கண்டனத்துக்கும் ஆளானது. அதாவது ஜிஎஸ்டி பற்றி நியாயமாக புகார் சொன்ன, நியாயமாக இருக்கிற விஷயங்களை சுட்டி காட்டிய ஹோட்டல் அதிபரை வரவழைத்து மிரட்டி நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார் என்பது அந்த வீடியோ மூலம் அடுத்ததாக வைரலானது. இது இந்திய அளவிலே ட்ரெண்டானது. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும், ஏன்னா இது ஜிஎஸ்டிங்கிறது இந்திய அளவிலான ஒரு இஷ்யூ. மத்திய நிதியமைச்சர் இந்த வகையில் இந்த வீடியோ, ரெண்டாவது வீடியோ முன்பு வெளியான வீடியோவை விட மிக அதிகமாக சென்று சேர்ந்தது. இந்த நிலையில்தான் அண்ணாமலை அப்போது லண்டனில் இருந்தார். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த வீடியோவை வெளியிட்டதற்காக, இந்த வீடியோவை எடுத்ததாக பாஜக நிர்வாகி ஒருவர் நீக்கப்படுகிறார். அதன் பிறகு அண்ணாமலை ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். அதாவது என்னென்னா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் அன்னபூர்ணா ஹோட்டலின் உரிமையாளரும் பேசிக்கொண்ட தனிப்பட்ட உரையாடலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினர் வெளியிட்டதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இதுவும் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த விவகாரம் பற்றி டெல்லிக்கு அளித்த புகார் என்னவென்றால், அதாவது முதல் நாள் நடந்த அந்த பொது நிகழ்ச்சியில் அவர் பேசியது இயல்பானது. அடுத்த நாள் அவர் என்னை நேரில் வந்து சந்தித்து வருத்தம் தெரிவித்ததும் இயல்பானது. ஆனால் அதை வீடியோ எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி, அவர் அண்ணாமலையின் ஆதரவாளர். அதை வெளியிட சொன்னதும் அண்ணாமலை தான். இந்திய அளவிலே மோடி கேபினெட்டில் இருக்கிற நிதியமைச்சருக்கு மிகப்பெரிய கண்டனத்தை, அதாவது மாநில அளவிலே இருக்கிற ஒரு உட்கட்சி பூசலை மனதில் வைத்துக்கொண்டு இந்தியாவின் நிதியமைச்சரை, மோடி கேபினெட்டில் இருக்கிற என்னை பழிவாங்கும் விதமாக அண்ணாமலை இப்படி செயல்பட்டார், அண்ணாமலை தான் இதற்கு காரணம் என்று அப்போதே நிர்மலா சீதாராமன் டெல்லியில் அண்ணாமலை மீது புகார் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம், அதாவது எடப்பாடி பழனிசாமி வெளியில் பிஜேபிக்கு வெளியே இருந்து கூட்டணி கட்சிகளை இப்படி கையாளுகிறார், கூட்டணி கட்சிகளை அவதூறாக பேசுகிறார், ஆபாசமாக பேசுகிறார் என்பது வெளியில் இருந்து அண்ணாமலை மீது சென்ற புகார். ஆனால் கட்சிக்கு உள்ளிருந்தே நிர்மலா சீதாராமன் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த தேர்தல் நகர்வுகள் வர 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 என்ன பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க விருப்பப்படவில்லை என்றால், சம்மதிக்கவில்லை என்றால், நாம் செங்கோட்டையனை வைத்து அந்த ஆபரேஷனை ஆரம்பிக்கலாம் என்று அமித்ஷாவிடம் யோசனை சொல்லி செங்கோட்டையனை டெல்லிக்கு அந்த முடிச்சு போட்டதும் நிர்மலா சீதாராமன் தான் என்கிறார்கள். இந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிற இந்த நேரத்தில் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது என்பதிலும் நிர்மலா சீதாராமன் உறுதியாக இருக்கிறார். அந்த அன்னபூர்ணா கணக்கை அண்ணாமலையிடம் இப்போது காத்திருந்து மத்திய நிதியமைச்சர் தீர்த்துக் கொள்கிறார் என்பதுதான் பாஜகவின் உள் வட்டாரங்களிலே உலவுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு அண்ணாமலை ஆதரவு பிஜேபியினர் ஒன் ஒன்லி அண்ணாமலை என்று ட்ரெண்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ரெண்டிங் அமித்ஷாவின் முடிவை மாற்றுமா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறிதான் என்று பிஜேபி வட்டாரத்தில் சொல்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்ததாக பிரதமர் மோடி வருகிற ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கையில் இருந்து ராமேஸ்வரம் வருகிறார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை அவர் திறந்து வைக்கிறார். ராமநவமி
அந்த தினத்திலே ராமர் அந்த புதிய தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்த நிலையில் அவர் முதல் நாள் ஏப்ரல் 5ஆம் தேதியே மதுரைக்கு வருகிறார் என்று சொல்கிறார்கள். அப்படி வரும்போது யார் யார் சந்திப்பார்கள் என்கிற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் இயல்பாகவே எழுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் டெல்லி சென்று அவரை சந்தித்தார். டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிற எடப்பாடி பழனிசாமி இங்கே வருகிற மோடியை சந்திக்க மாட்டாரா என்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எழுகிறது. அதே நேரம் மதுரை வரும் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் அப்பாயின்மெண்ட் கேட்டுவிட்டார் என்று சொல்கிறார்கள். அது தொடர்பாக அவருக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமியும் மோடியை சந்திப்பார், அதற்குரிய முயற்சிகள் ஆரம்பித்து விட்டன என்றும் அதிமுக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன. இதே நேரம் ஏற்கனவே 2017 அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸும் இபிஎஸும் எதிரெதிர் துருவமாக இருந்தார்கள். டிடிவி தினகரன் வெளியே போய்விட்டார். அந்த நேரத்தில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் இணைத்து வைத்தார் அல்லவா? அதே போல மதுரை வரும் பிரதமர் மோடி ஓபிஎஸ்ஸையும் இபிஎஸ்ஸையும் ஒன்றிணைப்பாரா என்ற ஒரு கேள்வி அதிமுக வட்டாரங்களில் எழுந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஸை பார்க்க நேரம் ஒதுக்குற பிரதமர் மோடி இபிஎஸ்ஸையும் பார்க்க நேரம் ஒதுக்குவார். 2 பேரையும் ஒரே நேரத்தில் பார்ப்பாரா என்ற ஒரு கேள்வியும் அதிமுக வட்டாரத்தில் ஒரு எதிர்பார்ப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு தொடர்ந்து ஒரு முரண்பாடோடு இருக்கிறார் என்று சொல்லப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று வெளியிட்ட ரம்ஜான் வாழ்த்துக்கள் அந்த போஸ்டரில் அந்த கட்சிக்கே உரிய அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது அந்த படங்களோடு எடப்பாடி பழனிசாமி படத்தை மிக பெரிதாக வெளியிட்டு ரம்ஜான் வாழ்த்துக்கள் என்று அச்சிட்டிருக்கிறார். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்த ஊடலை அவர் கைவிட்டு விட்டார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. டெல்லி சென்று அவர் ஒரு உத்தரவாதத்தை அவர் பெற்று வந்திருக்கிறார் என்ற அடிப்படையில் இனியும் எடப்பாடி பழனிசாமியோடு மோதல் போக்கை அவர் தொடர விரும்பவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. ரம்ஜான் வாழ்த்து அட்டை மூலம் ஒரு மெசேஜையும் செங்கோட்டையன் வெளியிட்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Milky Mist, sweeten contents to milk. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.